இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, சிவகங்கையிலிருந்து கண்மணி அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்ம முகூர்த்தம், முகூர்த்தம் அப்படின்னா பொதுவாக 1.5 மணி நேரம் அந்த தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். உலகியல் வழக்கு, சாஸ்திர வழக்கு வேறு. உலகியல்னால் நம்ம எல்லாரும் பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது. முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம், 9, 10, 10, 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்தை முகூர்த்தம்னு சொல்கிறோம். அதில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, விடியல், அதிகாலை பொழுது 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த விடியலை எப்படி கணக்கு போடுறாங்க பஞ்சாங்கத்தில் அப்படின்னா, அது சூரிய உதயம் அப்படின்னு ஒரு பண்பு. சூரியன் உதயமாக எடுத்து அப்படின்னா அதோட பண்பு வேறு. அப்போ சூரியன் உதயமாவதற்கு முன் உள்ள 1.5 மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய விசேஷம் என்னன்னு கேட்குறீங்க. அதாவது ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலம் வச்சுருக்கா. காலம் கருதி செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும்னு சொல்லுவார் வள்ளுவர். அது மாதிரி ஒவ்வொரு காலம், இந்தந்த காலத்தில் இதை செஞ்சால் அந்த பலன் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், மழை காலத்தில் போய் குளிர்பானங்களை விற்றா அது வியாபாரமாகுமா? நல்ல வெயில் காலத்தில் சூடான பானங்கள் வியாபாரமாகுமா? அந்த மாதிரி. அப்போ காலம் சார்ந்து சில நிகழ்வு நமக்கு சாத்தியம், காலத்தினாலே சில நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அதை மாதிரி பிரம்ம முகூர்த்தங்கிறதனுடைய காலத்தினுடைய சிறப்பு என்ன, மானுடனுக்கு அதனால் என்ன நன்மை வருது அப்படின்னு சொன்னால், இந்த காலமானது ஒன்றுத்துக்கும் ஒரு காலம் சொல்லியிருக்கா இல்லையோ, அது மாதிரி வழிபாடு செய்கிற நேரம், தூங்குகிற நேரம். இரவு பொழுது மனிதனுக்கு தூங்குகிற நேரமாக இருக்குது, தூங்குகிற நேரம்னு வச்சுருக்கோம். பகல் பொழுது வேலை செய்கிற நேரமும் வேலை செய்கிற நேரம். அதை மாதிரி இறைவன் வழிபாட்டிற்கு உரிய நேரமாக வழிபாட்டு சாத்திரங்கள் பரிந்துரைக்கிற நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம். அப்போ இறைவனை வழிபடுகிற நேரம், அது முதல்ல அது வச்சு அந்த சிறப்பு இருக்கும். ரெண்டாவது, சூரியன் உதயம் ஆயிடுத்து அப்படின்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்னு சில அதாவது தோஷமுடைய, குற்றமுடைய, தீய விளைவுகளை தரக்கூடிய ஒரு காலம் இருக்குது பகல் பொழுதில். ஆனால் இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன், காலசாஸ்திரம் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையில் எதுவும் செய்ய மாட்டா. அது மாதிரி இது நட்சத்திரத்தில் கிருத்திகை ஜென்ம நட்சத்திரம், அதில் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள். அது மாதிரி ஒன்றுத்துக்கும் அந்த காலத்தில் செய்கிறதுனால தீய விளைவு வரும், இல்லைன்னா செய்யக்கூடிய செயலோட பலன் நம்மளை அடையாது. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு காலம், இந்தந்த காலம்னு சொல்லும்போது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த தோஷமற்ற காலம், எந்த விதமான தோஷமற்ற காலம். இப்போ பாருங்களேன், கீழ் நோக்கு நாள்னு சொல்லுவாள், அப்போ கிணறு தோன்றது சிறப்பு. மேல் நோக்கு நாள் அப்படின்பா, அப்போ வீடு கட்டுறது சிறப்பு. வீடு கட்டுற நாளில் கிணறு தோண்டி, கிணறு தோன்ற நாளில் வீடு கட்டினா அது பாதியில் நிற்கும். அப்போ செய்கிற காரியம், அந்த காரியத்தை முடிக்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரி. அப்போ எல்லா காலத்துக்குமே அதில் அதை செய்கிறவர்களுக்கு அது எந்த பண்பை தருகிறதோ அது பொறுத்து அந்த காலம் தோஷமாகவும் அது நல்லதை செய்கிற காலமாகவும் நிர்ணயிக்கப்படுறது. அப்போ காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகள் இருக்குது ஜாதகத்தில். அந்த மாதிரி காலத்தினால் ஏற்படுகிற எந்த தோஷமும் இல்லாத ஒரு காலம் 4:30 விடியல் காலை 4:30 பிரம்ம முகூர்த்தம். எந்த தோஷமும் அது கிடையாது, காலதோஷம் எதையுமே அது அண்டாது. இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற எந்த தோஷமும், திதியில் சில திதி அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் பண்ணாது. இந்த 4:30 to 6 அதுக்குள்ளே நம்ம அதை பண்ணிக்கலாம். அது வழிபாட்டிற்கு உகந்த நேரம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு கருத்து என்ன சொல்கிறது அப்படின்னா, மிருத்யுஞ்சய ரகசியம் அப்படின்னு
ஒரு குறிப்பு சொல்கிறா. பாரம்பரியமாக திருக்கடையூரில் வச்சுருந்தது ரகசியங்கிறத ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே வருவா. அடுத்த ஆளுக்கு தெரியாத பார்த்துப்பா. அந்த ரகசியத்தில் இது ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, மனிதனுடைய உடம்பில் செல் இருக்கும் இல்லையோ, இந்த உயிர் செல்கள், இந்த செல்கள் வந்து குழந்தைக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கும், அழிவு குறைச்சலாக இருக்கும். ஒரு இளைஞர்களுடைய பருவம்லாம் பார்த்திங்கன்னா உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்கும், இந்த உயிர் செல்களுடைய உற்பத்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதியவர்கள் அப்படின்னா உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும், அழிவு அதிகமாகிடும். அதனால தான் முதுமை வருது, கண்ணு தெரியாத போகிறது, காது கேட்காமல் போகிறது. அப்போ மனிதனுடைய இளமைக்கு காரணமாக இருப்பது மனிதனுடைய இருத்தல் இயல்பு, அதாவது புலன் திறன், அனுபவிப்பு திறன். இந்த சரீரத்தை அனுபவிக்கணுமோ இல்லையோ, 94 வயசுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் அதனால் பூர்ணமாக எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது அவரால். அந்த மாதிரி அனுபவிப்பு திறனுக்கு காரணமாக இருப்பது இந்த செல்லு. இந்த செல்கள் காலம்பரை 4:30 மணிக்கு யார் விழிச்சுன்னு இருக்காளோ அந்த செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த உடம்புல அந்த செல், அந்த புலன் நுகர்வு திறனை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த செல்கள் உற்பத்தி செய்யப்படுறது. இருந்தாலும் யார் தூங்குகிறாளோ அந்த உற்பத்தி அவளுக்கு அந்த நேரத்தில் தூங்கினால் அந்த செல்கள் உற்பத்தி ஆகிறது கொஞ்சம் தடங்களாக இருக்குது. அதே நேரத்தில் முழிச்சுன்னு இருந்தால், இறை வழிபாடு செய்தால் அந்த செல்கள் இன்னும் மேலும் மேலாக உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை வருது. எல்லா உயிரினங்களுக்குமே, உடல் தாங்கிய அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது இருக்குது. பிரம்மங்கிற சப்தத்துக்கு ஆன்மான்னு பேர். அப்போ அந்த உயிர் செல்கள் வந்து விடியல் காலம்புற 4:30லேருந்து 6க்குள்ளே அதனுடைய உற்பத்தி நேரம் நம்ம உடம்புல இருக்கிறதுனால அதை அதிகப்படுத்தினா நமக்கு வந்து புலன் நுகர்வு திறன் அதிகமாகும், இளமையாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், வியாதியை விட்டு எதுக்கக்கூடிய தன்மை வரும். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே நாம் வழிபாடு செய்வது என்பது நமக்கு எல்லா விதமான நலன்களை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதுனால அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பை எப்படி சொல்லியிருக்கிறார்கள்.